இங்கே இந்த ஓனர் இந்த அம்மா கிட்ட பொங்கலுக்கு ஊருக்கு போகலையான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் போகணியா, என் பொண்ணுக்கு வேற தலைப்பொங்கல், பணம் இருந்தா ஒரு 2000 ரூபாய் கொடுங்கயான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஓனரும் வாங்குறது 200 ரூபாய் சம்பளம், உனக்கு 2000 ரூபாய் வேணுமா, சரி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி 2000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த அம்மாவும் வாங்கிட்டு சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த ஓனரும் பொங்கலுக்கு போயிட்டு அடுத்த நாளே வந்துருவியான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா இல்ல, என் பொண்ணோட ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன்னு சொல்றாரு. அந்த ஓனரும் சரி பார்த்து போயிட்டான்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு. இந்த அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க பொண்ணை பார்க்க போறாங்க. அங்க போனது அந்த பொண்ணோட மாமனார் உட்காந்துருக்காரு. அவர் இந்த அம்மாவை பார்த்ததும் அவங்க மருமக கிட்ட ரேஸ்மா அவங்க அம்மா வந்திருக்காங்க பாருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உள்ள இருந்து வந்து அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவங்க அம்மா கையில இருந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு என்னம்மா இதெல்லாம் கேக்குறா. அதுக்கு அந்த அம்மா நான் உனக்கு பொங்க சீர் கொண்டு வந்தேன் வாங்கிக்கம்மான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க மாமனார் ஆமாமா அவங்க அம்மா கொண்டு வந்த சீர்ல தான் நம்ம வீடே நடந்து போச்சுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சாப்பாட்டு போட்டு தாட்டி விடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த பொண்ணும் நான் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன், நீ வெளியே வெயிட் பண்ணுமான்னு சொல்றா. அந்த அம்மாவும் வெளியே வந்து வெயிட் பண்றாங்க. இந்த பொண்ணு உள்ள இருந்து வந்து அம்மா அவர் பேசினதையும் நீ மனசுல வச்சுக்காத, தகுதிக்கு மீறி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படிதாம்மா ஆகும்னு சொல்றா. அந்த அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ நல்லா இருக்கே இல்ல அதுவே எனக்கு போதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு நான் நல்லாதாம்மா இருக்கேன், நான் உன்னால என் வீட்டுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு இனிமேல் இங்க வர மாதிரி இருந்தா போன் பண்ணுமா, இல்லைன்னா இங்க வரவே வராதுன்னு சொல்லி தாட்டி விட்டாரா.